ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான். காலையில் இன்ட்ரோ எடுக்கலான்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணேன், என்ன ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே வந்துட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டேன். வீக்லி ஒன்ஸ் தான் நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுவேன்னா, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ராகி மாவு வந்து எங்கள் அம்மச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை வச்சு சரி ஏதாவது கூழ் மாதிரி செய்வோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து சுடுதண்ணி காய்ச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலை. நானே ஏதோ ஓகேன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களா, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு போட்டு வச்சுருக்கேன். இன்னுமே அப்படியே தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் போட்டே வந்து எடுத்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னுமே பாதி அப்படியே இருக்குது. அது போட்டதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்துட்டு சுகர் போட்டுட்டேன், கரும்பு சர்க்கரை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டு அப்படியே வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா, நான் வந்து கேட்டேன் ரொம்ப நாளாக, அதனால். அப்புறம் ஒரு டீ வச்சு குடித்தேன். அதுக்கப்புறம் ஆயில் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அவர் வாங்கிட்டு வந்தார். மதியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது என்ன காயின்னு சாரி மறந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்து பொறிச்சிட்டு வந்து ஒரு மாங்காய் ஒன்று இருந்தது தருமபுரியிலேருந்து, அது ஒன்று. சரி மாங்காய் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிவிட்டு அதோட ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். காய் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு காய் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே லைட்டாக வந்து மாங்காய் அப்படியே துருவிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு பாதி தான் கட் பண்ணினேன். காய் வந்து அப்படியே இருந்தது. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணதெல்லாம் எடுத்து காய போட்டாச்சு. ரொம்ப மழையாகவே இருந்துகிட்ருக்கா, அதனால் ஒரு நாள் காஞ்சாதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காய் தான் ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருந்தேன். கொத்தவரங்கான்னு நினைக்கிறேன், ஞாபகம் வந்துருச்சு. சத்தியமாக மாங்காய் சாப்பாடெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுங்க. யூடியூப்பில் பார்த்தேன், சரி ஓகே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணேன். நல்லா தான் இருந்தது. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், அவர் நான் சொல்லியிருப்பார் சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒயிட் ரைஸ் எடுத்து மாங்காய் சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்து கையோடு கழுவிடணும். அது அப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு வெறியாகவும் இருக்குமா, அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்போவே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன். அதுதான் போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வைஃபை கனெக்ஷன் வேறு கொடுத்துட்டாரா, அதனால் புது புது படமாக போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறையா நியூ மூவிஸ் இருந்தது. பட் நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரீசார்ஜ் பண்ணணும், நிறையா காசு வந்ததா, சரி இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஃப்ரீயாக இருக்கிற மூவிஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்திருந்தேன். அந்த ஃபோன் வச்சுட்டு அதில் புது படமெல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்பப்போவே பார்த்துட்டேன். எனக்கு எப்போவுமே மூவிஸ் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் மேக்ஸிமம் வந்து தேட்டர் போக மாட்டேன். வீட்டிலே வந்துட்டு படம் டவுன்லோட் பண்ணி அப்போவே பார்த்து முடிச்சுருவேன். அந்த மாதிரி பாதி படம் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து நான் பார்க்காம விட்டுட்டேன். அதனால் அந்த மாதிரி படமெல்லாம் நிறையா இருந்தது, எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஏர்டெல்லோட வைஃபை கனெக்ஷன் தான் ஃபிட் பண்ணியிருந்தோம். 2500 சொன்னாங்க. பட் வந்து ஏதோ ஆஃபரில் வந்து நாங்கள் 1500 பண்ணியிருந்தோம். மந்த்லி வந்துட்டு ஒரு 600 வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா இதில் சேனல்ஸும் வந்துடுது, இந்த மாதிரி வெப்சைட்டும் எல்லாமே வந்துடுதா, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அதுக்குள்ளே அவரும் லன்ச் டைம் ஆயிடுச்சு, அவரும் வந்துட்டார் வீட்டுக்கு. அப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இவ்வளோ சாப்பாடு இருக்குது பாப்ஸு, கம்மியாக வைக்க வேண்டியது தானே? கம்மியாக தான் இல்லை, ஒயிட் ரைஸாவது விட்டுருந்தீங்க கூட அப்புறமா நைட் கூட சாப்பிட்ருக்கலாம். இது உடச்சி விடு, காய் எடுத்து போடுது. தேங்காய் போடலையா? தேங்காய் உடைக்க தெரியல. நான் வந்து உடச்சி கொடுத்துருப்பேன்ல. நல்லா இருக்கா? சூப்பர். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு மழை ரொம்ப இருந்ததா, அப்புறம் அவரும் வேலைக்கு கிளம்பிட்டார்.
ஓகே, இப்போது ஈவினிங் ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்கும். மழை வேறு சரியான மழையா. சரி ஓகே, ஒரு டீ வச்சு குடிப்போம். வேறு ஏதாவது ஸ்நாக்ஸும் கூட பண்ணுவோம். வாங்க இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். என்னடா ஸ்பூனை வச்செல்லாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க, சும்மா கொஞ்சம் கலக்கி விடலான்னு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செய்வோமா? தோசைக்கல் வச்சாச்சு. பிரெட் ஆம்லேட் தான் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, ஒரே ஒரு முட்டை தான் இருந்ததா. அப்புறம் நேற்று வேறு கோதுமை பிரெட் எடுத்துகிட்டு வந்தாங்க கடையிலேருந்து. சரி அது ரெண்டும் தான் இருக்குது, அதை வச்சு பண்ணுவோம். காலையில் ராகி மாவு இருந்தது, அதை வச்சு கூழ் செஞ்சு குடித்தேன். அப்புறம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். இப்போ இது சாப்பிடுவோம். வாங்க ஃபஸ்ட்டு எந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். கிச்சனு, இந்த வீடு எங்காவது ஒரு பக்கம் குப்பை இருக்கிறத பார்த்தா கடுப்பாக இருக்குது. யார் யாருக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது சமைக்கும் போதே இத்தினோடு ஏதாவது ஆனாலும் வச்சு வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இது நம்ம வீடு, நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நான் தானே எல்லாமே க்ளீன் பண்ணி ஒழுக்கமாக பார்த்துக்கணும். அதனால தான். பட் நல்ல ஹேபிட் தான் இது. இருங்க, நான் இது குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுக்கலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம், நல்லா வந்தால் அப்லோட் பண்ணுவேன். நல்லா வரலன்னா அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கோங்க அது நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, டீ வச்சாச்சு. ஒரு சமோசா, டீ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம வச்சேன். ஓகே, நான் போய் ஏதாவது மூவி பார்த்துட்டு அப்படியே இது சாப்பிட்றேன். அவர் ஒரு 8 மணி வரக்குள்ளே சமைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சமையலுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காய் கட் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறக்கே மறந்துட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் 2 பேர் சாப்பிட்டு ஒரு 10:45 இருக்கும். 2 பேர் அப்போ உட்காந்து யூனோ விளாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப போரிங்காக இருந்ததா, தூக்கம் வரல. அதனால் இந்த கேம் விளாண்டுருந்தோம். யாருக்கு இந்த கேம் விளாட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ ரீசெண்டாக வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன்ல, அப்போ இருந்து தான் பழகிட்டேன். ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இந்த குட்டீஸ் கூட பக்கத்து வீட்டில் விளாண்டுட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், குட் நைட்.